நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். போராடுங்கள், கேதவன், கூச்சலிடுங்கள், இல்லன். சில இடங்களிலே தோண்டும் போது பழைய எலும்பு கூடுகள் විශාල ආන්දෝලන තුරුදිලා ජෙම්මනි ප්‍රදේශයේ ඇති වී තිබෙන මිනිවල උතුරේ ජාතිවාදී දේශපාලනය வடக்கில் இனவாத அரசியல் இந்த கடற்பரப்பு ගොඩබිමත් இந்த நிலப்பரப்பு අහසත් இந்த வான்பரப்பு අපේ ජනතාවට අයිති. எமது மக்களுக்கு சொந்தமானது. விஜய் அவர்களும் இந்த மாநாட்டில் இந்த கச்சதீவை மீட்க தொடர்பாக ஒரு சில கருத்துக்கள் தெரிவித்திருந்தார். அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய முகமாக ஜனாதிபதி அவர்கள் ஒரு சில கருத்துக்கள் இன்றைக்கு சொல்லியிருந்தார். மீண்டும் ஒரு முறை அவ்வாறான சமூக புதைக்குழிகள் வராமல் இருப்பது இதன் எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். කච්චතීව දීපත කේන්ද්‍ර කරගෙන විශාල සංවාදයක් ඇති වී இந்த கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று வருகிறது. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் அங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். இன்றைய தினம் இலங்கை நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த வேளையில் முதலாவதாக மயிலிட்டி துறைமுகத்துக்கு சென்று அங்கே அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்க போகிறார். அதுக்கு அடுத்தாக மாவட்ட சேலத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள கடவுச்சீட்டு காரியாலயம், அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸையும் திறந்து வைப்பார். அதுக்கு அடுத்ததாக யாழ்ப்பாண லைப்ரரி, அதாவது நூலகத்துக்கு செல்வார். அதுக்கு அடுத்ததாக மண்டதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவை செய்ய போறார். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சதீவும் போப்பறன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அது என்ன மாதிரி சொல்லி தெரியல. இன்றைய தினம் இந்த நிகழ்வுகள் என்ன மாதிரி நடைபெறுது, மற்ற ஜனாதிபதி என்னென்ன தகவல் மக்கள் சொல்றான்னு சொல்லி உங்களுக்கு காட்டிக்கொள்ள போறேன். நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஜனாதிபதி இந்த பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு வந்துட்டார். சோசலிச கொடியரசி மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை உரையாற்றுவதற்காக பணிவென்பாக அனுப்பினார். අපේ හඳුන් වහන්සේ ගුරුකන්තුමනි පියතුමනි මව්ලුතුමනි මේ අවස්ථාවට සහභාගී වෙලා ඉන්න අධිදීවරය මහතුමා මහජනාරක්ෂක මහතුමා සභේ සම්ප්‍රදාය නියෝජ්‍ය මහතුමා මහජනාරක්ෂක පිළිබඳව නියෝජ්‍ය මහතුමා අපේ මන්ත්‍රීවරුන් පොලිසිය ක්‍රීඩා මඩාල සහ රජ නිලධාරීන් බසිරිතනා මේ විදිහට පොඩ්ඩක් හමු වෙලා කතා බහ කරන්න ලැබීම බොහොම සතුටක් වෙනවා. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மத தலைவர்களே, அதே போன்று அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு தரப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து இங்கு வருகை தந்திருக்கும் அதிதிகள், உங்கள் அனைவருக்குமே அன்பார்ந்த வணக்கங்கள். අද අපි යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මෙතිසාපති කාර්යාලයේ පාස්පෝර්ට් නිකුත් කිරීම සඳහා අවශ්‍ය වන පහසුකම් ඇති කරනු ලැබුවා. இன்றைய தினத்திலே இந்த வடமாகாண மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் அலுவலகத்தை நாங்கள் இன்று திறந்து வைத்தோம். ඒ සංකේතාත්මකව පාස්පෝර්ට් නිකුත් කිරීමක් වුවත් අපේ අරමුණ ඊට වඩා විශාල අරමුණක් සහිතව තමයි මේ කාර්යයට අපි මැදිහත් වෙන්නේ. ஒரு அடையாளமாக இன்று கடவுச்சீட்டுகளை விநியோகித்தாலும் இதைவிட ஒரு பரந்தளவிலான ஒரு நோக்கத்துடன் தான் நாங்கள் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். අපේ මුළු පරිපාලන ව්‍යුහයම සකස් වෙලා තිබෙන්නේ කොළඹ කේන්ද්‍ර කරගෙන. எமது அனைத்து இந்த நிர்வாகத்துறை கட்டமைப்புகள் மையமாக இருப்பது கொழும்பை கேந்திரமாகத்தான். බොහෝ කාර්යයන් සඳහා ඈත පළාත්වල ජීවත් වෙන ජනතාව කොළඹට යා යුතු වෙනවා. பல்வேறு நடவடிக்கைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மக்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டி இருந்தது. අපේ ආණ්ඩුවේ අරමුණ ඒ පරිපාලනය ඈත පිටිසර ගම්මාන දක්වාම විමධ්‍යගත කරන කිරීම තමයි අපේ ප්‍රතිපත්තිය.
எமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் இந்த கிராமிய வாழ் மக்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் அந்த வகையிலே இந்த நிர்வாகத்துறையை கீழ் மட்டத்திற்கே கிராம மட்டத்திற்கே நிர்வாகத்தை பரவலாக்க செய்வதாகும். රජය විසින් කරගත යුතු කාර්යයක් තමන්ට ඉතාම සමීප කර ගැනීම සඳහා පහසුකම් සකස් කළ යුතු තිබෙනවා. அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டிய சேவைகளை செய்து கொள்வதற்காக அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ඒ අනුව ඔබට කොළඹ ගිහිල්ලා පාස්පෝර්ට් එකක් හදාගන්න තිබුණ එක අද යාපනයේ ජීවත් වෙන ඔබට ඔබේ නගරයේදී පාස්පෝර්ට් එක හදාගන්න පුළුවන්. அதாவது கொழும்புக்கு சென்று ஒரு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள இருந்த அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியினை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். ඒ වගේම ඉස්සර ජනාධිපති අරමුදලෙන් යම් මුදලක් ලබා ගැනීම සඳහා කොළඹ ගිහිල්ලා ලිපිගොනු බාර දී යුතු තිබුණා. අපි ඒක වෙනස් කරලා තිබෙනවා. அதே போன்று இப்போ ஜனாதிபதி நிதியத்தினில் ஏதாவது உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் நீங்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டும். அது அவ்வாறு இல்லாமல் இன்று பிரதேச செயலக மட்டத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் செய்து தந்திருக்கின்றோம். නිසා තැපැල් ඔබගේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයෙන් ඔබට දැන් ජනාධිපති අරමුදල සඳහා අරමුදලින් යම් ප්‍රතිලාභයක් ලබා ගත හැකි නම් යුතු නම් ඒක ඔබගේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ඉල්ලුම් පත්‍රයක් ලබා දීලා කරගන්න පුළුවන්. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் செய்து கொள்ள வேண்டுமானால் இந்த ஜனாதிபதி நிதியத்திலே இன்று பிரதேச செயலகத்திற்கு சென்று அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். අපි බලාපොරොත්තු වෙනවා ලබන අවුරුද්ද වෙනකොට ජනතාව විසින් රජයට කළ යුතු ගනුදෙනු ජනතාව රජයත් එක්ක කරන ගනුදෙනු සියල්ල මුදුකාංග පද්ධතියෙන් හරහා කරන්න ඔබගේ දුරකථනය කිරීම සඳහා පහසුකම් සකස් කිරීමේ අරමුණ ඇතිව අපි වැඩ කරමින් ඉන්නවා. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்த வருடத்திலே அரசாங்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய செய்து கொள்ள வேண்டிய அனைத்து வசதிகளையும் கணனிமயப்படுத்தி டிஜிட்டல் மயமாக்கி உங்களது கையடக்க தொலைபேசியின் ஊடாகவே செய்து கொள்ளக்கூடிய அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களோட தடையாக ගෙවන්න පුළුවන් දුරකථනයේ உங்களுக்கு ஏதாவது திட்டப்பணம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் அதை தொலைபேசியின் மூலம் செய்து கொள்ளலாம். பட் லைட் பில் වතුර බිල ගන්න පුළුවන් තත්ත්වයක් අපි ඇති කරනවා. உங்களுக்கு மின் கட்டணம் தண்ணீர் கட்டணம் போன்றவற்றை தொலைபேசியின் ஊடாக செய்து கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்துவோம். ආරම්භයක් ලෙස රජයේ සියලු ගනුදෙනු ලබන වසර සිට අපි එවැනි පද්ධතීන් හරහා කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. அடுத்த வருடத்திலே நாங்கள் ஒரு ஆரம்பமாக உங்கள் அரசுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய விதங்கள் அதே போன்று பணங்கள் கட்டணங்கள் செலுத்தக்கூடிய அந்த வசதிகளை தொலைபேசி மூலமாக செய்து கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். අපේ රාජ්‍ය සේවය පිළිබඳව පොදුවේ මහ ජනතාව තුළ තියෙන තාමත් හොඳ හදවතක් නෙවෙයි. எமது அரச நிர்வாகத்துறை எடுத்துக்கொண்டால் மக்கள் மத்தியிலே இருப்பது ஒரு சிறப்பான கருத்து அல்ல. අකාර්යක්ෂම රාජ්‍ය සේවය ஒரு செயல் அற்ற ஒரு நிர்வாகத்துறை ජනතාව යමක් කරගන්නවොත් රස්තියාදීන රාජ්‍ය සේවය පිළිබඳ මතයක් තිබෙනවා. மக்கள் ஏதாவது அரச துறையிலே செய்து கொள்ள வந்தால் அதை சரிவர செய்து கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது மக்கள் மத்தியிலே. ඒක ටිකක් ඇත්තකුත් තියෙනවා. அதில் ஒரு உண்மையும் இல்லாமல் இல்லை. ඒ නිසා අපි මොකද්ද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඔබට වැටුප් සහනිකුත් පහසුකම් සියල්ල ලබා දීලා තිබෙන්නේ ජනතාවගේ බදු මුදල් වලින්. உங்களுக்கு அந்த சம்பள கொடுப்பனவுகள் ஏனைய கொடுப்பனவுகள் அனைத்துமே மக்களுடைய வரி பணத்தினால் தான். එහෙනම් ඔබගේ කාර්යභාරය වෙන්න ඕන කුමක්ද? ஆகவே உங்களது செயற்பாடு என்னவாக இருக்க வேண்டும்? පෙරලා ජනතාවට ඒ වෙනුවෙන් සේවය ලබා දිය යුතුයි. மீள மக்களுக்கு அந்த சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். හැබැයි විශාල අකාර්යක්ෂමතාවයක් අපේ රාජ්‍ය සේවය පුරා පැතිරලා තිබෙනවා. ஆனால் மிகப்பெரிய ஒரு செயற்திறனற்ற நிலை ஒன்று இந்த அரச நிர்வாகத்துறையிலே காணப்படுகின்றது. අපේ ආණ්ඩුවේ ප්‍රමුඛතම කාර්යය තමයි ඩිජිටල් කරණය. எமது அரசாங்கத்தின் முதன்மையான காரியம்தான் டிஜிட்டல் மயமாக்கல் அல்லது எண்ணெய் மயப்படுத்தலாகும். රාජ්‍ය සේවය ශක්තිමත් කිරීම. அரச துறையை பலப்படுத்த வேண்டும். විශේෂයෙන්ම මතකයි මම හිතන්නේ යාපනයේ අපේ දිස්ත්‍රික් DDC එක සංවර්ධන කමිටුව පැවැත්වුණා මෙම ස්ථානයේදී. எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இந்த இடத்திலேயே எமது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது. ජනවාරි 20 ஜனவரி 31ஆம் தேதி. එදා මම ඔබට කිව්වා අයවැය ලේඛනයේ ටිකක් දැනෙන වැටුප් වැඩිවීමක් කරනවා කියලා. அன்று நான் கூறினேன் இந்த அரச துறைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே பெரிய ஒரு சம்பள உயர்வு ஏற்படுத்துவேன் என்று. අපි අප්‍රේල් මාසේ මූලික වැටුප් වැඩිවීමක සිදු කරා. நாங்கள் ஏப்ரல் மாதம் அந்த ஆரம்ப சம்பள உயர்வை
ඊළඟ ජනවාරි මාසයේ යලි වැටුප්පැඩි ඉතුරු කොටස ලබා දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. எதிர்வரும் ஜனவரி மாதத்திலே அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலே அடுத்த கட்ட சம்பள உயர்வு செய்கின்றோம். අපේ රාජ්‍ය සේවය දිරලා තියෙන්නේ. எமது அரசத்துறை எடுத்துக்கொண்டால் ஒரு நல்ல ஒரு கருத்து இல்லை அதற்கு. බොහෝ වාහන අවුරුදු 15 20 පැරණි වාහන. பெரிய எங்களோட வாகனங்கள் எடுத்துக்கொண்டால் பழைய வாகனங்கள் இருக்கின்றது 20-30 வருட பழைய வாகனங்கள். ඒ වගේ රාජ්‍ය සේවකයන්ට වැඩ කරන්න බෑ. அதை பயன்படுத்தி அரசுத்துறைக்கு சேவையாற்ற முடியாது. ඒ නිසා අපේක්ෂා කරන අපි කැබ් රථ 2000ක් මේ වසර තුල ආනයනය කරනවා. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அடுத்த வருடம் 2000 கேப் ரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு. අපි සෑම අමාත්‍යංශවල උපදෙස් දුන්නා. அனைத்து அமைச்சர்களுக்கு அமைச்சரவைக்கு நாங்கள் ஆலோசனை வழங்கினோம். ඔබ කම්පියුටර් කැඩිලා உங்களது கணனிகள் திருத்த வேண்டுமாக இருந்தால் සිස්ටම් තියෙන්නේ පරණ ඒවා அந்த சிஸ்டம்கள் எடுத்துக்கொண்டால் பழைய சிஸ்டம்கள் இருக்குமானால் ඒ ඔක්කොම අලුත් කරන්න. அவை அனைத்தையுமே புதிதாக்க வேண்டும் என்று ஆலோசனைகள் வழங்கினோம். මේ රට ගොඩනගන නම් ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් අවශ්‍යයි. இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் பலமான சக்தி வாய்ந்த ஒரு அரசு துறை ஒன்று இருக்க வேண்டும். දියුණුණු සෑම රටකටම வளர்ச்சி அடைந்த அனைத்து நாடுகளிலும் ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් පිටපස්සට කියලා තියෙනවා. ஒரு சக்தி வாய்ந்த அரசு துறை ஒன்று பின்புலமாக இருந்திருக்கு. ඒ නිසා අපි ශක්තිමත් රාජ්‍ය සේවයක් කරනවා. ஆகவே நாங்களும் பலமான ஒரு அரசு துறை ஒன்றை கட்டியெழுப்புவோம். හැබැයි ඒ වගේම என்றாலும் அப்படியே ඔබගේ අස්සනට බලයක් තිබෙනවා. உங்களுடைய அந்த கையொப்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கின்ற சக்தி இருக்கின்றது. දිසාපතිතුමා ලියුමක ගහන අස්සනට බලයක් තියෙනවා. மாவட்ட செயலாளர் கையொப்பத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது, பலம் இருக்கின்றது. ප්‍රාදේශීය ලේකම්තුමා ගහන අස්සනකට බලයක් තිබෙනවා. பிரதேச செயலாளரிடம் கையொப்பத்திற்கு சக்தி இருக்கின்றது, பலம் ஒன்று இருக்கின்றது. අන්නේ අස්සන அந்த கையொப்பம் ජනතාවගේ සේවය සඳහා යොදවනවා නම් மக்களுடைய சேவைக்காக பயன்படுத்துவதானால் අපි උපරිම ආරක්ෂා කරනවා. நாங்கள் உயர்ந்த பட்சமாக உங்களை பாதுகாப்போம். එහෙත් ඒ අස්සන ஆனால் அந்த கையொப்பம் මුදල් සඳහා ගහනවා නම් வேறொரு நோக்கத்திற்கு நிதிகளுக்காக செய்வதாக இருந்தால் ඒකටත් නීතිය ක්‍රියාත්මක කරනවා. அதற்காக நாங்கள் சட்டத்தை சரிவர நாங்கள் ஆற்றுவோம். අපිට අවශ්‍යයි எங்களுக்கு தேவை අපේ රටේ නීතිය විධානය ආධිපත්‍ය ගොඩනගන රාජ්‍යයක් අවශ්‍යයි. எமது நாட்டின் சட்டத்துறையை நியாயமான முறையிலே நடைமுறைப்படுத்தும் ஒரு ஆட்சி ஒன்று தேவை. අපේ නීතිය වල්වැදුණු රටක්. எமது நாட்டிலே சட்டம் சரிவர இயங்காமல் தான் இருக்கிறது. ආයතනවල ගෞරවය වටිනාකම පිට වැටුණු රටක්. அரசு நிறுவனங்களில் அல்லது ஏனைய நிறுவனங்களிலே மதிப்பு எல்லாமே கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு යලි මේ සෑම ආයතන ගෞරවය ඇති කළ යුතුයි. மீண்டும் இந்த அனைத்து நிறுவனங்களையும் அந்த மதிப்பை கூட்ட வேண்டும். අපේ පොලිස් දෙපාර්තමේන්තුව, எமது போலீஸ் திணைக்களத்திலே පොලිස් නිලධාරි මහත්මයා போலீஸில் அதிகாரிகள் ඉතාමත් ගෞරවාන්විත රැකියාවක්. மிகவும் கௌரவமான ஒரு தொழில் அது. හැබැයි පුරවැසියන් තුළ තිබෙන මතය ඒ තරම් හොඳ මතයක් නොවේ. ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கும் கருத்து அவ்வளவு நல்லவான கருத்து ඒ නිසා அல்ல. පොලිසිය මහත්මයාට, ஆகவே அந்த போலீஸ் அதிகாரிக்கு පොලිස් දෙපාර්තමේන්තුවට போலீஸ் திணைக்களத்திற்கு යලි ගෞරවය ගෙනත් දෙන්න ඕන. மீண்டும் அந்த கௌரவத்தை மதிப்பை கொண்டு வர ඒ வேண்டும். වගේම තමයි ග්‍රාමසේවක මහත්තයා ගැන කල්පනා කරන්නේ. அதே போன்றுதான் கிராம சேவை உத்தியோகத்தர் பார்த்தார். ගෞරවනීය රැකියාවක්. அதுவும் ஒரு கௌரவமான தொழில். හැබැයි පුරවැසියන් තුළ තියෙන යහපත් මනස අදහසක් නොවේ. ஆனால் மக்கள் மத்தியில் இருப்பது ஒரு கௌரவமான மதிப்பு ඒ அல்ல. නිසා ගෞරවය ඇති කළ යුතුයි. ஆகவே அந்த கௌரவத்தை ஏற்படுத்த வேண்டும். ඒ නිසා මොකද්ද කරන්න ඕන? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? එම ආයතනයන්ට அந்த நிறுவனங்களுக்கு පහසුකම් දෙන්න, வசதிகளை செய்து கொடுக்க මේ வேண்டும். මොහොතට අනුව වැඩිවීමක් කරලා දෙන්න, அந்த இந்த நேரத்துக்கு ஏற்ப சம்பள உயர்வுகளை பெற்றுக் கொடுப்போம். තාක්ෂණය ඇතුළු කරලා දෙන්න. தொழில்நுட்பத்தை உள்ளடக்குவோம். හැබැයි ஆனால் වැඩේ කරන්නේ නැත්නම් නීතිය ක්‍රියාත්මක කරන්න. அந்த தொழிலை சரிவர ஆற்றாமல் இருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாங்கள் தயார். අපේ රට ගොඩනැගීම මුල සිට ආරම්භ කළ යුතු තත්ත්වයකට මුහුණ දීලා තිබෙනවා. எங்களது நாட்டை கட்டியெழுப்ப அடிப்படையில் இருந்தே நாங்கள் வர வேண்டிய தேவை இருக்கு. අපිට මේ උතුරු පළාත පිළිබඳව எங்களுக்கு இந்த வடமாகாணம் தொடர்பாக විශාල සංවර්ධන සහ සමාජීය වැඩසටහනක් අපිට තිබෙනවා. விசேடமான ஒரு அபிவிருத்தி திட்டம், வளர்ச்சியின் கருத்தில் கொண்டு போகும் ஒரு பயணம் தொடர்பாக கருத்து எங்களுக்கு இருக்கின்றது. අපි දන්නවා පහුගිය මහමැතිවරණ දිසා ජනාධිපතිවරණයේදී எங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் ලංකාවේ පළමු වතාවට இலங்கையிலே முதல் தடவையாக ආණ්ඩුවක් හදන්න அரசாங்கத்தை அமைப்பதற்காக උතුරේ ජනතාව ඡන්ද දුන්නා. வடமாகாண மக்கள் வாக்களித்தார்கள். බෙදලා හිටපු අපි, பிரிந்து நின்ற நாங்கள், ඈත් වෙලා හිටපු අපි, விடுபட்டிருந்த நாங்கள், එකිනෙකා කෙරෙහි අවිශ්වාසයෙන් හිටපු රටේ ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகமாக இருந்த நாட்டிலே ආණ්ඩුව කෙරෙහි විශ්වාසය තිබුණා. ஒரு அரசாங்கத்தை தொடர்பாக நம்பிக்கை අපි வைத்தார்கள். ආරම්භයක් ලෙස එකතු වුණා. நாங்கள் ஒரு ஆரம்ப கட்டத்திற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். දැන් අපි අභියෝගය මොකක්ද? இப்போது எங்கள் முன்னுள்ள சவால் எது? මේ එකතුව බිඳෙන්න දෙන්නේ නැතුව இந்த ஒன்றிணைவை
முறியடிக்க முடியாமல் මේ එකතුව තවත් ශක්තිමත් කරමින් இந்த இணைப்பை இன்னும் பலப்படுத்திக் கொண்டு අපේ අනාගතයේ දුවා දරුවන්ට எமது எதிர்கால சந்ததியினருக்கு සහෝදරත්වයෙන් සමගියෙන් ඉන්න රටක් අපි හදන්න ඕනේ. நல்லிணக்கத்துடன் சமாதானமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை கட்டியிருப்பது. හැබැයි අපි දන්නවා තැන තැන ஆனால் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இடங்களில் පරාජිත දේශපාලන බලවේගය தோல்வி கண்ட அரசியல் சக்திகள் යලි තමන්ගේ පක්ෂවල බලය අත්පත් කර ගැනීම වෙනුවෙන් மீண்டும் தமது அரசியல் கட்சிகளின் அந்த பலத்தை அதிகரிக்கும் வண்ணம் ජාතිවාදයේ මෙවලමක් ඇටියට උපයෝග කරගන්න උත්සාහ කරනවා. இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொண்டு வரார்கள். උතුරේ දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் දැන් මේ தত্ত্বය අපි දකිමින් තිබෙනවා. அந்த நிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். උතුරේ ජාතිවාදී දේශපාලනය வடக்கில் இனவாத அரசியல் උතුරේ ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි. வடமாகாண மக்களுக்காக அல்ல, දේශපාලකයා වෙනුවෙන්. அரசியல்வாதிகளின் தேவைக்காக. දකුණේ ජාතිවාදී දේශපාලනය தென்பகுதியிலே இனவாத அரசியல் ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි. மக்களுக்காக அல்ல, දේශපාලකයා වෙනුවෙන්. அரசியல்வாதிகளுக்காக. හැමදාමත් මේ ජාතිවාදයේ எந்த நாளும் இந்த இனவாதிகள் ජනතාව වෙනුවෙන් නෙවෙයි. இனவாத மக்களுக்காக செயல்படுத்தி දේශපාලකයා වෙනුවෙන්. அரசியல்வாதிகளுக்காகவே එනිසා ඔබගෙන් මා ඉල්ලා හිටිනවා. ஆகவே நான் உங்களிடம் கேட்டு උතුරේ දකුණේ අපි හැමදෙනාම வடக்கில் தெற்கில் உள்ள நாம் அனைவருமே මේ ජාතිවාදී දේශපාලන ප්‍රතික්ෂේප කළ යුතුයි. இந்த இனவாத அரசியலை நாங்கள் நிராகரிக்கிறோம். ජාතිවාදයට කොතනකවත් இனவாதிகளுக்கு எந்த ஒரு நேரமும் යලි හිස එසවීමට ඉඩ ලබා නොදී. மீண்டும் தலை தூக்குவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. ඒ පිළිබඳව අපි තාමත් දැඩිව ක්‍රියාත්මක කරන්න බලාපොරොත්තු. இது தொடர்பாக நாங்கள் திடமாக கடினமாக செயல்படுத்த இருக்கின்றோம். අනික ඕනෑම අයිතිවාසිකම් පිළිබඳව வேறு எந்த ஒரு உரிமை தொடர்பாகவும் සටන් කරන්න, போராடுங்கள், කෑ ගහන්න, கூச்சலிடுங்கள், ඉල්ලන්න. கூறுங்கள். හැබැයි ජාතිවාදී වෙනුවෙන් කිසිවක් කරන්න එපා. ஆனால் இனவாதம் சார்பாக ஒன்றுமே செய்ய வேண்டும். ඇයි? ஏன் அது? ඒ ජාතිවාදී ගැටුමින් ඇති තරම් බඩ කාපු ජනතාවක් අපි. அந்த இனவாத போராட்டத்தின் ஊடாக எவ்வளவோ இன்னல்களுக்கு முகம் கொடுத்த மக்கள் තවදුරටත් අපේ අනාගතය தொடர்ந்தும் எமது எதிர்காலத்தை ජාතිවාදී ගැටුමේ ගොදුර බවට පත්වීමට ඉඩ නොදී යුතුයි. இனவாத போராட்டத்தின் ஒரு இரையாக நாங்கள் வழங்கக்கூடாது. අන්න එහෙම කල්පනා කරමින් වැඩ කරන ආණ්ඩුවක් අපි. அவ்வாறு நினைத்து செயல்படும் அரசாங்கம் நாங்கள். මා දන්නා උතුරේ ජනතාවට, எங்களுக்கு தெரியும் இந்த வடமாகாண மக்களுக்கு, තරුණ තරුණියන්ට, இளைஞர் யுவதிகளுக்கு, යුද්ධයෙන් අවතැන් වූ ජනතාවට, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, යුද වැළඳුවන්ට யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட විශාල ප්‍රශ්න ප්‍රමාණයක් තියෙනවා මා දන්නවා. பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியும். අපි එකින් එක நாங்கள் ஒவ்வொன்றாக ක්‍රමවත් முறையாக පිළිවෙලකට ஒரு முறைப்படி මේ ප්‍රශ්න විසඳීමට බලාපොරොත්තු වෙනවා. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் උතුරේ எதிர்பார்க்கிறோம். දීවර ජනතාව ඉන්නවා. வடக்கில் கடத்தொழிலாளர்கள் නගර இருக்கின்றார்கள். ජනතාවට අවශ්‍ය දීවර වරායන් ටික அவர்களுக்கு தேவையான அந்த இறங்கு துறைகள், දැල්ලාම් පන සාධාරණ විලකට வலைகள் போன்றவற்றை ஒரு நியாயமான விலையிலே, අයිස් නිෂ්පාදනය කිරීම සඳහා අවශ්‍ය වන පහසුකම් ஐஸ் போன்றவை உற்பத்தி செய்வதற்காக தேவையான வசதிகள் நாங்கள் செய்து கொடுப்போம். දීවර කර්මාන්ත ශක්තිමත් කර්මාන්ත බවට පත් කරන්න. கடற்தொழிலை நாங்கள் ஒரு பலம் வாய்ந்த ஒரு துறையாக மாற்றுவோம். අපේ මුහුදේ නීති විරෝධී எமது கடற்பரப்பிலே சட்டவிரோதமாக ආක්‍රමණික දීවරයන් ඉන්නවා. ஆக்கிரமிப்பு மிக்க கடற்தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். මා දන්නවා අපේ නාවික හමුදාව எங்களுக்கு தெரியும் எமது கடற்படை අපේ මුහුද ආරක්ෂා කර ගැනීම විශාල කාර්යයක් කරනවා. எமது கடற்பரப்பை பாதுகாப்பதற்கு பல்வேறு செயற்பாடுகள் ඒ කළ செய்கிறார்கள். යුතු කාර්යයක්. அது கட்டாயம் செயல்படுத்த ඒ வேண்டும். වගේම මා දන්නවා அதே போன்று எங்களுக்கு தெரியும் දැන් කච්චතීව දීපත කේන්ද්‍ර කරගෙන විශාල සංවාදයක් ඇති වී இந்த තිබෙනවා. கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று ඒ வருகிறது. අපේ භූමිය. அது எங்களுடைய பூமி. මා අවශ්‍ය කච්චතීව දීපතට එන්න බලාපොරොත්තු වෙනවා. நான் பின்னேறம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். මේ මුහුදත්, இந்த கடற்பரப்பு, මේ ගොඩබිමත්, இந்த நிலப்பரப்பு, මේ අහසත් இந்த வான்பரப்பு අපේ ජනතාවට අයිතියි. எமது மக்களுக்கு சொந்தமானது. කිසිවෙකුට எந்த ஒரு நபருக்கும் බලාත්කාරයෙන් හෝ பலவந்தமாக ආධිපත්‍යයෙන් அல்லது ஒரு அதிகாரம் ඔය යටපත් කර ගැනීම සඳහා අපිට දෙන්නේ නැහැ. அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். රටේ කොතනක ඉපදුණත්, நாட்டில் எந்த ஒரு இடத்திலே මොන பிறந்தாலும், භාෂාව කතා කරත්, எந்த ஒரு மொழியை මොන கதைத்தாலும், සංස්කෘතියෙන් ජීවත් වුණත්, எந்த கலாச்சாரத்தினுள் வாழ்ந்தாலும் ජනතාවගේ අයිතීන් ආරක්ෂා කිරීම அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது රජයක් හැටියට අපේ වගකීමක්. அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அது எங்களது பொறுப்பு. අපි ඒක ඇති කරනවා. நாங்கள் அதை ඒ நிறைவேற்றுவோம். වගේ මේ යාපනයේ උතුරේ அதே போன்று இந்த யாழ்ப்பாணத்தில் තරුණයන්ට රැකියා අවස්ථා නිර්මාණය කිරීම සඳහා இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகள் අලුත් ஏற்படுத்துவதற்கு කර්මාන්ත පුර 3ක් ආරම්භ කිරීමට புதிய கைத்தொழில் மையங்கள் 3 ஏற்படுத்த நாங்கள் தயார். මා කර්මාන්ත අමාත්‍යාංශ පහුගිය සතියේ අපේ ලේකම් කාර්යාලයට කැදෙව්වා. கைத்தொழில் அமைச்சர்களை நாங்கள் எமது செயலகத்துக்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். අවශ්‍ය වෙන දල් සියල්ල වෙන් කරලා තිබෙන්නේ. தேவையான நிதி எல்லாமே நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். කර්මාන්ත පුර ටික හදන්න ඕන. கைத்தொழில் மையங்களை ආයෝජකයන් ගේන්න ඕන. முதலீட்டாளர்களை வரவழைக்க අලුත් வேண்டும். රැකියා රස්සාව උත්පාදනය වෙන්න ඕන. புதிய தொழில் வாய்ப்புகள் அதில் ඒ සඳහා உருவாகும். විශාල සුබ කරනවා.
அதற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம். අපේ සංචාර කර්මාන්තේ වේගයෙන් උඩට යමින් තිබෙනවා. எமது சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. ඒත් උතුර ஆனால் வடக்கிலே ඒ යාපනයේ யாழ்ப்பாணத்திலே සංචාර කර්මාන්තේ හොඳ ගමනාන්තයක් නොවේ. சுற்றுலாத்துறையிலே சிறப்பான ஒரு இடம் அல்ல. ඒ නිසා අපි ஆகவே நாம் විශාල සංචාර කර්මාන්ත වැඩසටහනක් ආරම්භ කිරීමට බලාපොරොත්තු ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று நாங்கள் இந்த சுற்றுலாத்துறை மேம்படுத்த எதிர்பார்க்கிறோம். දැනටම நாங்கள் இப்போதே මේ ප්‍රදේශවල වැඩ කරපු இந்த பகுதியிலே பணிபுரிந்த හමුදාවේ නිලධාරීන් ராணுவ தலைவர்களை, රාජ්‍ය නිලධාරීන් அரச அதிகாரிகளை, සංචාර කර්මාන්තයේ පිළිබඳ අවබෝධයක් තියෙන කණ්ඩායම් එක්ක சுற்றுலாத்துறை தொடர்பாக கருத்து அந்த கல்வித்துறை சார்ந்தவர்கள் එම සංචාරක කර්මාන්තය දිනු කිරීම සඳහා වැඩ පිළිවෙල සකස් කරනවා. இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அவர்களுடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை மேற்கொள்வோம். ඒ වගේ මේවා සාරවත් වීම அதே போன்று இது ஒரு செழிப்பான மண். අපි ආණ්ඩුවකට කටයුතු කරන්න ඕන කොහොමද? நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் எவ்வாறு செயல்பட வேண்டும்? අප රජයක් ලෙසත් நாங்கள் ஒரு அரசு என்ற அடிப்படையில் පෞද්ගලිකව විශ්වාස කරනවා. தனிப்பட்ட ரீதியிலும் நம்புகின்றோம். යලි අපේ රටේ යුද්ධයක් එන්නේ නැහැ. மீண்டும் ஒரு முறை நமது நாட்டிலே யுத்தம் ஒன்று ஏற்படாது. හැබැයි අපේ මනෝභාවය මොකක්ද? ஆனால் எமது மனநிலை எவ்வாறு? කොයි වෙලාවෙරි යුද්ධයක් ඒවි කියලා எந்த ஒரு நேரத்திலாவது யுத்தம் ஒன்று வருமா என்று நாங்கள் நினைத்துக் අපි கொண்டிருப்போம். විශාල කඳුළු පවත්වාගෙන යනවා. நாங்கள் பெருமளவு முகாம்களை நடத்தி අපි செல்கின்றோம். වැඩ කරන්න ඕන යුද්ධයක් එයි කියලාද? இவற்றை நாங்கள் ஒரு யுத்தம் வரும் என்று நாங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா? අපි වැඩ කරන්න ඕන යුද්ධයක් නොවෙන්න. நாங்கள் சேவையை செய்ய வேண்டும் யுத்தம் ஒன்று வராமல் இருப்பதற்கு. නමුත් මා දන්නවා ஆனால் எனக்கு தெரியும் සංවාදයක් තියෙන මොන වගේ ஒரு கருத்தாடல் இருப்பது எதற்காக? යුද්ධයක් එයි யுத்தம் வரும், ආවොත් මේවා වුණා. அது வந்தால் இந்த හැබැයි අපි முகாம்கள் ආණ්ඩුවකට கிடைக்கும். කටයුතු කරන්නේ කොහොමද? ஆனால் நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் செயல்படுவது எப்படி? යුද්ධයක් එන්නේ නැහැ. யுத்தம் வராது. යුද්ධයක් නොවෙන්න වැඩ කරනවා. யுத்தம் வராமல் இருக்க நாங்கள் செயல்படுகிறோம். එහෙනම් මොකද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අපි උපරිම ප්‍රමාණයෙන් நாங்கள் உயர்ந்த பட்சமாக ඒ ජනතාවගේ ඉඩම් ජනතාවට දෙන්න ඕන. அந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்க වාර வேண்டும். දින පාරවල් විවෘත කරන්න ඕන. மூடப்பட்ட பாதைகளை திறக்க வேண்டும். කොළඹ கொழும்பிலே අගමැති නිල නිවස ගාව පාර විවෘත කරන්න පුළුවන් නම් பிரதமரின் அந்த அலுவலகத்தின் முன்னாக பாதை திறக்க முடியுமானால், ජනාධිපති මන්දිරේ තාප්පයයින පාර විවෘත කරන්න පුළුවන් නම් ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் அந்த மதிலோரத்திலே பாதை திறக்க උත්තරේ முடியுமானால், වහලින් අපි කටයුතු කරනවා නම් வடக்கில் பாதைகள் ඒකේ மூடப்பட்டு පෙන්වන මානසිකත්වය මොකක්ද? செயற்படுவதனால் அதில் காட்டுவது என்ன? අපට ඔබ තාමස්සකයි. எங்களுக்கு உங்களை இன்னும் சந்தேகமாக ඒක இருக்கிறது. තමයි ඒකේ පෙන්වන සංඥාව. அதுதான் இதனூடாக காட்டும் சமிஞ்சை. හැබැයි අපේ රජයේ ජනතාවට දෙන්න ඕන සංඥාව මොකක්ද? ஆனால் எமது அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சமிஞ்சை என்ன? අපි ඔබ සැක කරන්නේ නැහැ. நாங்கள் உங்களை சந்தேகப்பட ඔබ மாட்டோம். උපරිම වශයෙන් විශ්වාස කරනවා. உங்களை உயர்ந்த பட்சமாக நாங்கள் நம்புகிறோம். අපි හැමදෙනාම நாங்கள் அனைவருமே යලි යුද්ධයක් එහෙම වැළැක්වීම සඳහා කටයුතු කරන බව විශ්වාසයි. மீண்டும் ஒரு முறை யுத்தம் வராமல் இருப்பதற்கு செயல்படுகிறோம் என்பது එහෙම நம்பிக்கையாக. චින්තනය அவ்வாறான ஒரு நம்பிக்கை ஒன்று අපේ රට දෙස බලන්න අවශ්‍යයි. நாங்கள் இந்த நாட்டை திருப்பி பார்க்க வேண்டும். අපිට ඕන පැරණි நாங்கள் பழைய வகையிலே බෙදීම් එක ජීවත් වෙන්නද? பிரிவினைவாதத்துடன் வாழ வேண்டுமா? අලුත් සමාජයක් කරා අපේ රට ගෙනියන්නද? புதிய ஒரு சமூகத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோமா? පැරණි අසාර්ථක දේශපාලන ව්‍යාපාර, பழைய தோல்வியான ஜாதிவாதி, வாதிகள், இனவாதங்கள், ආගම්වාදය, மதவாதங்கள், කුලවාදය சாதி வேற்றுமைகள் මේ උපයෝගී කරගන්නවා. இவற்றை பயன்படுத்துகிறார்கள் ඒවා அவர்கள். මීට සියවසකට වඩා ඈතට අයිති දේවල්. இவை நூற்றாண்டு காலமாக பின்னால் වර්තමාන ලෝකයේ இருக்கின்ற ප්‍රධාන සාධකය මොකක්ද? இன்றைய பிரதான சவால் என்ன? ආගමද? மதங்களா? කුලයද? சாதியா? ජාතියද? இனமா? නැහැ. இல்லை, මනුස්සත්වය. மனிதாபிமானம். එනිසා අපි මොකද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අනිත් සියලු බෙදීම් வேறு ஏனைய பிரிவினைகளை මනුස්සත්වය කියන மனிதாபிமானம் என்ற அடிப்படையிலே අපි යටපත් කළ යුතුයි. அவற்றை அடிபணிய வைக்க வேண்டும். මනුස්සත්වය තමයි උඩින් තිබෙන්නේ. மனிதாபிமானம் தான் மேலே உயர்ந்திருக்கும். අපි ඉපදෙන්නේ කොහෙද? நாங்கள் பிறந்தது எங்கே? කතා කරන භාෂාව කුමක්ද? கதைக்கு மொழி என்ன? අදහන ආගම කුමක්ද? தவழும் மதம் என்ன? අපේ සංස්කෘතිය කුමක්ද? எமது கலாச்சாரம் என்ன? මේ දෙකින් තොරව பிரிவினைக்கு இல்லாமல் මනුස්සත්වය උඩින් තිබුණු රාජ්‍යයක් අපි නිර්මාණය කරන්න. மனிதாபிமானம் முதன்மையான ஒரு ஆட்சி முறை உருவாக்க வேண்டும். ඒක තමයි ලෝකයේ වර්තමාන ශ්‍රී ලංකාවේ අනාගතය. அதுதான் உலகத்திலும் இன்றைய இலங்கையிலும் எதிர்காலமாக අපි මේ அமையும். වෙනුවෙන් වැඩ කරනවා. நாங்கள் அதற்காக செயல்படுகிறோம். ඒක තමයි අපේ අපේක්ෂාව. அதுதான் எமது எதிர்பார்ப்பு. මම දන්නවා සමහර බිම් හාරනකොට සමහර
පරණ ඇටසැකිලි මතුවෙනවා. எங்களுக்கு தெரியும் சில இடங்களிலே தோண்டும் போது பழைய எலும்பு கூடுகள் දැන් විශාල ආන්දෝලන තුරු දීලා චෙම්මනි ප්‍රදේශයේ ඇති වී තිබෙන මිනිවලක් පිළිබඳව. பெரியதொரு கருத்தாடல் அல்லது கருத்துக்கள் சமூகத்தில் இருக்கின்றது இந்த செம்மணி புதை குழித்துள்ள. අපි තාමත් විවෘතව විමර්ශනය සිදු කරනවා. நாங்கள் வெளிப்படையான தன்மையான ஒரு ஆராய்ச்சி அதற்காக செயல்படுத்தும். හැබැයි විමර්ශනයේ අපේක්ෂාව කොහොමද? ஆனால் அந்த ஆராய்ச்சியின் எதிர்பார்ப்பு என்ன? අපි මොකක්ද මේ විමර්ශන වලින් ඉගෙන ගත යුත්තේ? நாங்கள் அந்த ஆராய்ச்சிகளினூடாக எதை படித்துக் கொள்ள வேண்டும்? නැවත එවැනි සමූහ මිනිමලවල් ගොඩනගගෙන රාජ්‍යයක් නිර්මාණය කිරීම අපේක්ෂාව තමයි තිබෙන්නේ. மீண்டும் ஒரு முறை அவ்வாறான சமூக புதைக்குழிகள் வராமல் இருப்பது இதன் எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். ඒවයි මේ රට ඉස්සරහට යන්න පුළුවන්කම තිබෙන්නේ. அவ்வாறு தான் இந்த நாடு முன்னோக்கி செல்ல முடியும். මොහොතකින් ஆனால் යාපනයේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය සඳහා මුල්ගල තිබෙනවා. இன்னும் ஒரு சொற்ப நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா செய்கின்றோம். අපි අපේක්ෂාවත් වෙන අපේ ජාතික කණ්ඩායම සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු දෙනා නියෝජනය කරන ජාතික කණ්ඩායම. எமது எதிர்பார்ப்பு கொண்டிருக்கின்றது சிங்களம் தமிழ் முஸ்லிம் போன்ற அனைத்து இனங்களை பிரதித்துவம் செய்யும் ஒரு தேசிய கிரிக்கெட் அணியுடைய ජාතික කණ්ඩායම යාපනයේ පිට්ටනින් සෙල්ලම් කරනකොට எமது தேசிய கிரிக்கெட் அணி யாழ்ப்பாணத்திலே සිංහල விளையாடும் போது මුස්ලිම් අපි ඔක්කොම එකට අප්පුඩි ගහන சிங்களம் தமிழ் முஸ்லிம் நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கரகோஷமிடும் පැවිලින් එකක් හදන්න ඕන. பவிலியன் ஒன்றை நாங்கள் அமைக்க ඒක வேண்டும். අපේ අපේක්ෂාව. அதுதான் எமது எதிர்பார்ப்பு. ඊට වඩා මොකද්ද තියෙන්නේ? அதை விட என்ன வேண்டும்? ඊට වඩා හොඳ දේ මොකක්ද? இதை விட முக்கியமான நன்மையான விடயம் எது? මේ තමයි අපේ රට මේ වෙලාව අවශ්‍ය දේ. இதுதான் எமது நாட்டுக்கு මේක තමයි මේ වෙලාවේ අපේ රටට අවශ්‍ය හොඳම දේ. அத்தியாவசியமான சிறப்பான விடயம் இதுதான். ඒ සඳහා අපි මහන්සි වෙනවා. அதற்காக நாங்கள் පොලිස් பாடுபடுகிறோம். නිලධාරීන්, போலீஸ் அதிகாரிகள், හමුදා නිලධාරීන්, ராணுவ அதிகாரிகள், අපේ දේශපාලන අධිකාරිය, அரசியல் தலைமைத்துவம், අපේ ආගමික අපේ ආන්දෝලන වහන්සේ, මෞලවිතුමා, පියතුමා, අපේ කුරුක්කල්තුමාලා, எமது அனைத்து மத தலைவர்கள், රාජ්‍ය සේවයෙන් හිටිය අප அரசு அதிகாரிகள், අපි හැම දෙනා நாங்கள் அனைவருமே එක අරමුණකින් ஒரு குறிக்கோளுக்காக වැඩ කරමු. வேலை செய்வோம். දේශපාලන අධිකාරියට අපි அரசியல் தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் நாங்கள் අපේ පැත්තෙන් කළ හැකි හැම දෙයක්ම කරන්න. எமது பக்கம் சார்பாக செய்யக்கூடிய அனைத்துமே நாங்கள் செய்கிறோம். හැබැයි මේ දේශපාලන අධිකාරියට පොන්නක් වෙනස් කළ හැකි දෙයක් නෙවෙයි. ஆனால் இந்த அரசியல் தலைமைத்துவத்துக்கு கூட எல்லாத்தையுமே மாத்தேல. පාර්ලිමේන්තු 225යි, பாராளுமன்றத்தில் 225, ජනාධිපතිවරයාත් එක්ක ගත්ත 226යි. ஜனாதிபதியும் உள்ளிட்ட எடுத்தால் 226. දේශපාලන අධිකාරියෙක් උඩයි. இந்த அரசியல் தலைமைத்துவம் சின்னதொன்று. රාජ්‍ය සේවය විශාලයි. அரசு துறை எடுத்தால் மிகப்பெரிய ஒரு துறை ඒ ஒன்று. නිසා මේක සාර්ථක කරගන්න නම් ஆகவே இது வெற்றி அளிக்க வேண்டுமானால் දේශපාලන අධිකාරියත් රාජ්‍ය සේවයත් இந்த அரசியல் தலைமைத்துவமும் அரசு එකට වැඩ කරන්න ඕන. ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். ඒ තමයි ඔබගෙන් ඉල්ලා හිටින්නේ. அதுதான் நான் உங்களிடம் கோரி විශේෂ වේගවත් සංවර්ධනයක් උතුරට අවශ්‍යයි. விசேடமாக ஒரு வேகமான அபிவிருத்தி வடக்குக்கு தேவைப்படுகிறது. අපි මේ අවුරුද්දේ இந்த வருடம் මේ උතුරු පළාත සඳහා வட மாகாணத்திற்காக මිලියන 5000ක් පින් කළ පාරවල් හදන්න. 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கினோம் வீதிகள் புனரமைப்புக்கு. දේශපාලන අධිකාරියට වෙන් කරන්න පුළුවන්. அரசு துறைக்கு இதை முன்னுக்கு கொண்டு செல்லலாம். කවුද සැලසුම හදන්න ඕන? யார் திட்டமிட வேண்டும், කවුද ටෙන්ඩරේ දෙන්න ඕන? யார் டெண்டரை வழங்க வேண்டும், කවුද නිෂ්පරිදි වැඩේ කරනවද කියලා බලන්න ඕන. யார் இதை மேற்பார்வை செய்ய வேண்டும்? ඔබ நீங்க. දේශපාලන අධිකාරියට පමණක් මේ කරන්න බෑ. அரசியல் தலைமைத்துவக்கு மட்டும் இதை செய்ய මේ කරන්න නම් රාජ්‍ය සේවය විශාල මැදිහත් වීමක් අවශ්‍යයි. இது செய்ய வேண்டுமாக இருந்தால் அரசு துறை பெரிய ஒரு පරණ විදියට பங்களிப்பு හිත செய்யும். යුගය අවසන් කරමු. பழைய முறைகளை நாங்கள் துடைத்தெறிவோம். අපි හැමදෙනාටම වගකීමක් තියෙනවා. நாங்கள் அனைவருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கின்றது. අපි හැමදෙනාම යුතුයකමකට බැඳිලා ඉන්නවා. நாங்கள் அனைவருமே ஒரு பொறுப்புக்கு අපි அடிபணிந்திருக்கின்றோம். හැමදෙනාම අපේ දරුවන්ට මේට වඩා හොඳ අනාගතයක් ප්‍රාර්ථනා කරනවා. நாங்கள் அனைவருமே இதைவிட மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை අනේ නව பிள்ளைகளுக்காக මානෙන් අපි වැඩ කරන්න පටන් ගමු. அந்த குறிக்கோளுக்காக செயல்படுவோம். එවැනි සිළු දෙනාට එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින් அதற்காக நாங்கள் ஒன்று சேருவோம் என்று கூறிக்கொண்டு நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ நாங்கள் அடுத்தது மண்டதீவு பகுதி தான் வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க போயினோம். அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்றைய தினம் நடைபெற போகுது. அதுக்கு ஜனாதிபதி வந்துட்டான்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அப்படி நாங்கள் போய்க்கொள்வோம்.
இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள், எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த பாதுகாப்பு எல்லாமே சகல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஜனாதிபதி ஏற்கனவே வந்துட்டாராம் உள்ளுக்க அந்த வேலைகள், அதாவது அடிக்கல் நாட்டு இவ்வளோ அது நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொன்னேன். இங்கே மக்களுமே போய் கொண்டிருக்கேன் பாருங்கள். அப்படி நாங்கள் உள்ளுக்க போகிறதுக்கு இங்கே அனுமதி கிடைக்குமான்னு சொல்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பார்ப்போம். இதில் பாருங்க ஜெஃப்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம், அதுக்குரிய அந்த வரைபடம் இதில் போடப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேடியம் வந்து இப்படி தான் வரப்போகிறதாக இதில் அந்த புகைப்படங்கள் போடப்பட்டிருக்கு பாருங்கள். දෙමළ ජනතාව සමරනවා. தமிழ் மக்கள் தைப்பொங்கலை நாங்கள் கொண்டாடுகின்றோம். රාමසාම් මුස්ලිම් ජනතාව සමරනවා. முஸ்லிம் மக்கள் ராமசான் விழாவை கொண்டாடுகின்றனர். වෙසක් උත්සවයේ සිංහල බෞද්ධ ජනතාව සමරනවා. சிங்கள மக்கள் வெசாக் வைபவத்தை கொண்டாடுகின்றனர். නත්තල් උත්සවයේ කිතුරු ජනතාව සමරනවා. கத்தோலிக்க மக்கள் நத்தார் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். අපිට බෙදිලා සමරන අවස්ථා ගොඩක් තිබෙනවා. எங்களுக்கு பிரிந்து நின்று கொண்டாடும் பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. හැබැයි මා හිතනවා ஆனா நான் நினைக்கின்றேன் අපිට එක්ව සමරිය හැකි අවස්ථාවක් තිබෙනවා. எங்களுக்கு எல்லாருமாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தேவை. ඒ තමයි ක්‍රිකට් ක්‍රීඩාවෙන් අපි ලබා ගන්නා ජයග්‍රහණ. அதுதான் இந்த கிரிக்கெட் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வெற்றி. அந்த வெற்றியை நாங்கள் அனைவருக்குமே கொண்டாட முடியும் ஒன்றாக. 1999 ලෝක කුසලානේ ජයග්‍රහණය කරන කාලය කියන්නේ යුද්ධය පැවතුණු කාලයක්. 1996ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை வென்றெடுத்த காலம் என்பது இந்த நாட்டிலே யுத்த சூழல் நடந்த මේ காலம். උතුර එවැනි සන්නද්ධ ව්‍යාපාරයෙන් යටතට යටත් වෙලා තිබුණු කාලයක්. அந்த காலகட்டத்திலே சில ஆயுத குழுக்கள் இந்த யுத்த சூழலிலே செயல்பட்டார்கள். හැබැයි මා අසා තිබෙනවා ஆனால் நான் கேட்டிருக்கின்றேன், ඒ ලෝක කුසලානය තරඟ කරපු දවසේ அந்த உலக கிண்ண போட்டி நடந்த நாளிலே එම සටන්කරුවන්ට අවිබිම තබා තරගය නැරඹූ බව. அந்த போராளிகளும் ஆயுதங்களை கீழே வைத்து அந்த போட்டியை பார்வையிட்டார்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன். මොකක්ද මේ තිබෙන්නේ? அப்ப இதில் என்ன அடங்கி இருக்கின்றன? සියලු සීමාවන්, எல்லா எல்லைகளையும், සියලු වෙනස්කම් எல்லா வித்தியாசங்களையும் දෙවනි කොට இரண்டாவதாக போட்டு අපිට ක්‍රීඩාවෙන් මේ ජනතාව එකතු කළ හැකි බව තමයි මේ පෙන්වන්න කරන්නේ. விளையாட்டுத்துறையின் ஊடாக மக்களை ஒன்று சேர்க்க முடியும் என்ற அந்த செய்தி தான் இதனூடாக வழங்கப்படும். අන්න ඒ නිසා මේ ක්‍රීඩාංගණය වැදගත්. அந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் இந்த விளையாட்டரங்கு மிக முக்கியமானதாகும். මා විශ්වාස කරනවා நான் நம்புகின்றேன் මේ හුදු ක්‍රීඩාංගණයක් නොවේ. இது ஒரு வெறுமனே ஒரு விளையாட்டரங்கு மட்டுமல்ல. මේ අපේ රටේ සමගිය නිර්මාණය කර ගැනීම සඳහා ගොඩනගන විශේෂ අවස්ථාවක්. இது எமது நாட்டிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசேடமான சந்தர்ப்பம். අපි අනාගතයේ සුබ සිහිනයක් දකිනවා. நாங்கள் எதிர்கால தொடர்பாக இனிய கனவுகளை கண்டு கொண்டு සිංහල දෙමළ මුස්ලිම් තරුණයන් නියෝජනය කරන ජාතික කණ්ඩායම சிங்களம், தமிழ், முஸ்லிம் போன்ற அனைத்து இனங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் ஒரு தேசிய அணி ஒன்று. ඔවුන් ක්‍රීඩාංගණයේ තරඟ වදිනකොට அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் போட்டியிடும் போது පැවිලියන් එකේ වාඩි වෙලා பவிலியனில் உட்கார்ந்திருந்து සිංහල දෙමළ මුස්ලිම් ඔක්කොම එකට ජාතික කණ්ඩායම් වෙනුවෙන් ඔල්වරසම් නගන ராஜ்யம். சிங்களம், தமிழ், முஸ்லிம் மக்கள் அனைவருமே பவிலியனில் இருந்து அந்த விளையாட்டு போட்டி தொடர்பாக அதை வெற்றி கொள்ளணும் என்று நாங்கள் அனைவருமே கரகோஷம் இட்டுக் கொண்டிருக்கும் சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் வரும். ඒ සිහිනය අපි යථාර්ථ බවට පත් කරගත යුතුයි. அந்த கனவை நாங்கள் நனவாக்கிக் கொள்ள வேண்டும். ඒ වැදගත් අවස්ථාව இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். අප කිසිසේත්ම நாங்கள் ஒருபோதும் යලි අපේ රටේ යුද්ධයක් අපේක්ෂා කරන්නේ නැහැ. மீண்டும் ஒரு யுத்தத்தை நாங்கள் யாரும் எதிர்பார்ப்போம். බොහෝ අය තමගේ ප්‍රතිපත්තීන් பெரும்பாலானவர்கள் தமது கொள்கைகள், තමගේ ක්‍රියාකාරකම් සකස් කරගනු ලබන්නේ தமது செயற்பாடுகளை தயாரித்துக் கொள்வது යුද්ධයක් આવොත් මුහුණ දෙන්න. யுத்தம் வந்தால் அதற்கு முகம் கொடுப்பதற்காக. අපේ ප්‍රතිපත්ති ක්‍රියාකාරකම් අපි සකස් කරගන්නේ நாங்கள் எமது கொள்கைகளை திட்டமிடுவது යුද්ධයක් ඇති නොවෙන්න. யுத்தம் ஒன்று ஏற்படாமல் இருப்பதற்காக. කුමක්ද අවශ්‍ය ප්‍රතිපත්තිය? என்ன தேவையான கொள்கைகள் அதற்காக? යුද්ධයක් આવොත් සූදානමද? யுத்தம் ஒன்று வந்தால் அதற்கு தயாராகின்றதா? යුද්ධයක් ඇති නොවන ප්‍රතිපත්තීන්ද? யுத்தம் வராமல் இருப்பதற்கான கொள்கைகளா? මා හිතනවා වඩාත් ඉදිරිගාමී වන්නේ நான் நினைக்கின்றேன் மிகவும் முக்கியமான முற்போக்கானது යුද්ධයක් ඇති නොවන ප්‍රතිපත්තීන් ක්‍රියාවට නැගීමයි. யுத்தம் உருவாகாமல் இருப்பதற்கான கொள்கைகளே மிக முக்கியமான தேவை. නිරන්තරයෙන් උතුරේ සහ දකුණේ இந்த நேரத்திலும் வடக்கிலும் தெற்கிலும் යලි යුද්ධයක් පිළිබඳ අනියත බියක් හදනවා. மீண்டும் ஒரு யுத்தம் வரும் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். ඒතුල ගැබ් වී තිබෙන දේශපාලනය அதில் பின்புலத்தில் இருப்பது அரசியல். පොදු ජනතාව වෙතන නැහැ.
பொதுமக்கள் அந்த இடத்திலே இல்லை. එනිසා අපි අපේක්ෂා කරන්නේ කුමක්ද? ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? සමගියෙන් පිරි රාජ්‍යයක්. அமைதியான நல்லிணக்கமான ஒரு සිංහල දෙමළ මුස්ලිම් අපි ඔක්කොම එකට சிங்களம் தமிழ் முஸ்லிம் நாங்கள் அனைவருமே සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රාජ්‍යයක්. சகோதரர்களாக நல்லிணக்கத்துடன் வாழும் ஒரு ඒ සිතා நாடு. උත්තා හොඳ අඩිතාලම அதற்கான மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அடி எடுத்து මේ வைத்திருக்கின்றோம். ක්‍රිකට් ක්‍රීඩාංගණය වගේම இந்த கிரிக்கெட் போட்டியை போன்றே ඒ කේන්ද්‍ර කරගෙන ගොඩනැගෙන ක්‍රීඩා නගරයේ වැදගත්කම කුසලාවි. அதை மையமாக வைத்து உருவாகும் இந்த விளையாட்டு நகரம் அதற்கு முக்கியமான සහ ඒ නිලධාරි මණ්ඩලය මා හමු තිබෙන එක අවස්ථාවේ නිල වශයෙන්. தலைவர் உள்ளிட்ட அந்த அதிகாரிகள் என்னை சந்திச்ச நேரத்திலே ඒ අවස්ථාවේදී මා කිව්ව ඔබ මේ පටන් ගන්න. நான் கூறினேன், இதை ஆரம்பித்து வையுங்கள். ඔබට අවශ්‍ය සහාය කුමක්ද අපි ලබා දෙන්න. அதற்கு தேவையான எந்த தேவையாக இருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்து கொடுக்கிறேன். අපිට එක්සත් දුවමනාවක් තිබෙනවා. எங்களுக்கு இதை செய்வதற்கான தேவை මේ இருக்கின்றது. රට යලි ජාතිවාදයේ ගියක් නොවේ. அது மட்டுமல்ல, අද ක්‍රීඩාවත් එක්ක විශාල ආර්ථිකයක් ගොඩනගෙනවා. இந்த விளையாட்டுடன் பெரிய ஒரு பொருளாதாரம் தொடர்பு ඒක கொண்டிருக்கின்றது. විදියක් ක්‍රීඩාව යන තරගයක් පමණයි. ஆகவே விளையாட்டு என்பது ஒரு போட்டி மட்டும்தான். අද சிலர் ක්‍රීඩාව යන විශාල ආර්ථික විභවතාවයක්. இன்று விளையாட்டுத்துறை என்பது பெரிய ஒரு பொருளாதாரத்தோடு இணைஞ்சு பிணைந்திருக்கின்றது. බණ්ඩාගාරතුමා සිය කතාවේදී පෙන්වා දුන්නා. திரைசேரி தொடர்பாக ஆற்றும் முறையிலே நான் රුපියල් சுட்டிக்காட்டினேன். බිලියන 100ක ආර්ථිකයක් කරා උන් ගමන් කරන්න සූදානම් බව. 100 பில்லியன் ரூபாய் வரை பொருளாதாரத்தில் மேம்பாட்டுக்கு அது கொண்டு போக தயார். விளையாட்டு. ඉතාමත් වැදගත් අපේ රටේ ආර්ථිකයේදී. இது மிக முக்கியமானது எமது நாட்டு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டார். එනිසා ඒ පැත්තෙනුත් අපි මේ ක්‍රීඩාව සඳහා සහාය දෙන්න සූදානම්. ஆகவே அந்த பக்கத்திலும் நாங்கள் இந்த விளையாட்டுத்துறைக்கு ஆதரவு வழங்க தயாராக இருக்கின்றோம். අනිත් පස්සෙන් ගත්තොත් மறுபுறத்தில் எடுத்தால் අපේ රට සංචාර කර්මාන්තයේ වේගයෙන් ඉදිරියට එමින් තිබෙනවා. நமது நாட்டிலே சுற்றுலாத்துறை மிக வேகமாக வளர்ந்து வருகின்றது. හැබැයි උතුර ஆனால் வடக்கு සංචාර කර්මාන්තයේ හොඳ ගමනාන්තයක් නොවේ. சுற்றுலாத்துறையிலே ஒரு நல்ல ஒரு இடம் அல்ல තාම. இன்னமும். හැබැයි පරිසරය ஆனால் இந்த சுற்றுச்சூழல் எடுத்தால் පිළිටීම இந்த நிர்மாணிப்புகள் ඉතාමත් සංචාර කර්මාන්තයට අවශ්‍ය විභවතාවයක් තිබෙනවා. இந்த இருப்பு எடுத்துக்கொண்டால் மிகவும் பொருத்தமான சுற்றுலாத்துறைக்கு பொருத்தமான ஒரு இடமாக இருக்கின்றது. ඒ ජනප්‍රිය ගමනාන්තයක් නොවේ. ஆனால் சுற்றுலாத்துறைக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு හෝටල් இடம். කර්මාන්තයේ දෙන අය හොඳට දන්නවා. ஹோட்டல் துறையில ஈடுபடும் நபர்களுக்கு தெரியும். එනිසා මේ සංචාර කර්මාන්ත හොඳ ගමනාන්තයක් වෙන්න නම් ஆகவே இந்த சுற்றுலாத்துறைக்கு சிறப்பான ஒரு இடமாக இது அமைய வேண்டுமாக இருந்தால் මෙවැනි ව්‍යාපෘතීන් වැදගත්. இவ்வாறான திட்டங்கள் மிக முக்கியம். ඒ පැත්තෙන් ගත්තත් මේ කාර්ය වැදගත් කාර්යයක්. அந்த பக்கத்தில் எடுத்தாலும் இந்த செயற்பாடு என்பது மிக முக்கியமானது. මිනිස්සු ජීවත් වෙන්නේ කන බොන එකෙන් පමණක් නෙවෙයි. மக்கள் வாழும் போது சாப்பாடு அதே போன்ற விடயங்களை මිනිස්සුගේ மட்டும் ජීවිතේ கருதுவதால் ඉතාමත් වැදගත් සාධකයක් තමයි அவர்களின் சிந்தனையிலே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் සතුට, சந்தோஷம், මානසික සුවය. உள ரீதியான அந்த நிம்மதி. ඒවා මිනිස්සුන්ගේ වැදගත් කලාපයක්. அது மக்களுடைய மிக முக்கியமான விடயங்கள். මිනිස්සුන්ට නොබෙනෙන රාජ්‍යයක් අපි. அதே போன்ற விடயங்கள் வளர்ச்சி பெறாத ஒரு நாடு எமது நாடு. නිසා මිනිස්සුන්ට තියෙන සංස්කෘතිමය ජීවිතයක්. ஆகவே மக்களுக்கு ஒரு கலாச்சார ரீதியான ஒரு வாழ்க்கை இருக்கு. ඒ සංස්කෘතික ජීවිතේ වැදගත් කොටසක් ක්‍රීඩාව. அதில் அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு துறை தான் இந்த விளையாட்டு துறை. උතුරේ ජනතාවට வடக்கில் மக்களுக்கு අපි සංස්කෘතික ජීවිතයේ අලුත් කලාපයක් විවෘත කළ යුතුයි. அந்த கலாச்சார வாழ்க்கைக்கு புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்து விட வேண்டும். நாங்கள் இன்று ஆரம்பமாக எடுப்பது අපේ ජාතියේ හැරවුම් ලක්ෂයකට මත. எமது இந்த தேசியத்தின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இது මේක හැරවුම් ලක්ෂයක් අපේ ජාතියේ. இது திருப்பு முனை இந்த எமது தேசத்தின். ඒ බරින් සහ அதை அந்த சுமையிலே ඒ பாரதில் හැඟුමින් යුතුව අපි මේක බාර ගන්නවා. அந்த உணர்விலே நாங்கள் පුදු இன்று ක්‍රීඩාංගණයක්, வெறுமனே ஒரு விளையாட்டு පුදු ක්‍රීඩාවක් வெறுமனே ஒரு விளையாட்டு එම සරල අර්ථයක් නෙවෙයි. அவ்வாறான ஒரு விடயம் அல்ல. අපේ රටේ හැරවුම. எமது நாட்டில் ஒரு திருப்பு முனை இது. ඒ සඳහා ක්‍රිකට් ආයතන ගනු ලබන පියවර පිළිබඳව இது தொடர்பாக கிரிக்கெட் நிறுவனம் எடுத்த இந்த நடவடிக்கை අපි මේ தொடர்பாக විශ්වවිද්‍යාලවන්ත වෙනවා. மிகவும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். සභාපතිතුමා මම දැනගන්න කැමති පළවෙනි මැච් එක කවද්ද ගහන්නේ? தலைவரிடம் கேட்க விரும்புகின்றேன், முதலாவது விளையாட்டு எப்ப நடத்துவது விளையாட்டு போட்டி? ලබන අවුරුදු අපි අවුරුදු දෙසැම්බර් මේ අවුරුදු දෙසැම්බර් වල ග්‍රවුන්ඩ් එක හදලා පළවෙනි මැච් එක සෙල්ලම් කරනවා. இந்த வருடம் டிசம்பர் ஆகும் போது முதலாவது போட்டி நடக்கும் என்று தலைவர் පළමු ජාත්‍යන්තර මැච් එක පළමු ජාත්‍යන්තර තරගයේ අවුරුද්දක් ඇතුළත අවුරුදු 3ක් ඇතුළත පළමු ජාත්‍යන්තර තරගය මෙන්න යාපනයේ ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයේ 3 வருடத்திற்குள் சர்வதேச மட்டத்திலான ஒரு போட்டி இந்த விளையாட்டு அரங்கில் நடத்தப்படும். ඒ වැදගත්කම
மிக முக்கியமானது. එනිසා මම හිතනවා ஆகவே நான் நினைக்கின்றேன் මේ තබන ලද පියවර இந்த வைத்த அடி ඉතාම සාර්ථක පියවර. மிக வெற்றிகரமான ஒரு அடியாக ඒ அமையும். වෙනුවෙන් මුල පුරන ලද ක්‍රිකට් ආයතනයට இது தொடர்பாக செயல்படுகின்ற இந்த දෙහිමි විශ්වාසවන්ත වෙනවා. கிரிக்கெட் நிறுவனத்திற்கு நன்றி கூறி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, அப்படியே இந்த மண்டதீவில் அந்த அடிக்கல் நாட்டு விழா முடிவேற்று ஜனாதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக கச்சத்தீவு நோக்கி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறதாக சொல்லப்படுது. இப்போ நிகழ்வு முடிந்ததில் வரவழைக்கிட்டு வாகனங்கள் எல்லாமே வரவழைக்கிட்டு वीडियो அந்த தையிட்டு சட்டவிரோத விகார கட்டப்பட்ட காணி உரிமையாளர்கள் எங்களுக்கு என்னடா இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி வந்து இங்கே மயிலட்டி துறைமுகத்துக்கு அடிக்கல் நாட்ட வாரர் என்ற ரீதியில் நாங்கள் வந்து எங்கண்ட எதிர்ப்பை வந்து இதில் வந்து அமைதியான முறையில் வெளிக்காட்டுறதுக்கு ஒரு அரசியல் கட்சி இல்லாமல் பொதுமக்கள் காணி இழந்த மக்கள் அனைவரும் வந்து இதில் இணைஞ்சு இதில் ஒரு போராட்டத்தை மேற்கொள்றதுக்கு வந்தாங்க. அதில் வந்து ஜனாதிபதி அறிவிச்சு நாட்டின் அறிவிச்ச ஜனாதிபதி வரைக்கில் அதில் நிற்கல அதுவே டிஸ்டர்ப் பண்ணிடலான்னு சொல்லி எங்களை வந்து கலைச்சி விடணும். நான் இதில் மெயினாக இதில் வந்ததுக்கு அடுத்த காரணம் என்னென்னா அந்த சட்டவிரோத பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி கொண்டு குறிப்பிட்ட அதே விகாராதிபதியை கொண்டு வந்து அடிக்கல் நாட்டுறதுக்காக ஒரு ஏற்பாடு செய்து அது எங்களுக்கு கிடைச்சி நாங்கள் இதில் போராட்டம் அதுக்காக தான் செய்யப்படமாட்ட ஒரு காரணத்தால் அவரை நிப்பாட்டி அதே நேரத்தில் இங்கே வந்து மற்ற மத உருவு சைவ மத உருவுக்கும் மற்ற ஒரு கிறிஸ்தவ மத உருவுக்கும் அழைப்புதல் விடுக்கப்பட்டது. அவரை நிப்பாட்டி அந்த பிரச்சனையை முடிக்கலாத அரசாங்கம் வந்து அவரை நிப்பாட்டி இல்லாமல் பிக்குவ தனியாக நிப்பாட்டி இல்லாமல் அவர்கிட்ட மனம் முடைஞ்சிடும் என்ற காரணத்தால் என்ன தெரியல அவரை நிப்பாட்டி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மற்ற மதம் உருவார் 3 பேரையும் சேர்த்து தான் நிப்பாட்டி இருக்கு. அப்படி இருக்கையில் இந்த வேற பிரச்சனைக்கு இப்படி தீர்வு வர பயணம் பண்ணுறது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இழந்து கொண்டு போகிற விஷயமாக தான் இருக்குது. மற்றது அதை விட அடுத்த இது ஜனாதிபதிக்கு வந்து இந்த விஷயத்தை நாங்கள் நேரடியாக கொண்டு போகணுன்றதுக்கு தான் இதில் வந்து நாங்கள் இந்த அபிவிருத்தி சம்பந்தமான எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நாங்கள் வந்து எதிரான ஆக்கள் இல்லை. அது அவையோட சம்மந்தப்பட்ட மயிலடி துறைமுகம் அவையின்றி சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதை சூறையாடப்பட்டு அவைக்கு போகுதோ இல்லையோ அந்த மக்கள்லாம் அதை விளங்கி கொள்ளணும். அதை விட்டு நாங்கள் அந்த அபிவிருத்தி சம்பந்தமான எந்த ஒரு நிகழ்வுக்குமே நாங்கள் போய் அதில் இடக்கூட போகலை. மற்றது வந்து அமைச்சர் சந்திரசேகர் வந்து இதை அரசியலாக்க வேண்டாம்னு சொல்லிக்கொண்டு கடந்த டிசிசி மீட்டிங் முதல் டிசிசி மீட்டிங் தெளிப்படையில் அவற்ற தலைமையில் நடப்பட்டது. யாருமே போயில்லை. காணி சம்மந்தப்பட்டார்கள் யாரும் போயில்லை. அரசியல்வாதிகள் யாருமே போயில்லை. பார்லிமெண்ட் மெம்பராக வேறு ஒருத்தருமே போயில்லை. அவராக வந்து அந்த பிரச்சனை தொடக்கி காய்ச்சிருக்கார். தையிட்டு பிரச்சனைக்கு வந்து விரைவில் இதை வந்து அரசியலாக்க இயலாது. விரைவில் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம்னு சொல்லி 2 மாதம் நடக்கிற டிசிசி மீட்டிங் 45 நாள் தள்ளி நடந்தது. 2 மாதம் ஆயிட்டுது. இது வரைக்கும் தீர்வு தரப்படையில்லை. அடுத்தது வந்து அவர் வந்து ஒரு மாற்று கருத்தில் தான் மாறி சொல்லியிருக்காரு. ஒரு நேரத்தில் அமைச்சர்களோட இருக்கையில் நீதியமைச்சரோட கூட நாங்கள் ஆன்லைன் மீட்டிங்கில் Zoom மீட்டிங்கில் நாங்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர் கூட பங்கேற்று அதில் வந்து சொன்ன நீதியமைச்சரும் வந்து சரி ஒன்று ஒரு நீதியமைச்சர்களை இயங்குற ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் எவிடன்ஸ் தான் இப்போ யூஎனுக்கு அனுப்பப்பட்டது. அந்த அமைப்பு வந்து எங்கண்ட சகல ரிசர்ச் பண்ணி எங்கண்ட காணின்றதை உறுதிப்படுத்தி சொன்ன இடத்துல அந்த Zoom மீட்டிங்கில் வந்து அமைச்சர் சொன்ன விஷயம் வந்து மக்களோட காணி என்று உறுதிப்படுத்துகிற இடத்துல மக்களோட காணி மக்களை கொடுக்கணும்னு தான் அது வேறு அகற்ற இல்லையோ என்னது இல்லை. மக்களோட காணின்றதை மக்களோட காணி உறுதிப்படுத்தும் இடத்துல மக்களுக்கு திருப்பி கொடுப்போம்னு சொல்லி போட்டு கடந்த டிசிசி மீட்டிங்கு முதல் டிசிசி மீட்டிங்கில் போய் சொல்லியிருக்கிறார். நஷ்ட இடையும் கொடுத்து கொண்டு மிச்ச காணிக்கு பதிலாக காணி வேறு மாட்டு காணியும் கொடுப்போம்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்குறேன். இவை மாற்று கருத்துக்களை தெரிவிக்கிறதால எங்களோட பிரச்சனை தீரப்போகிறது இல்லை. இந்த விஷயத்தை நேராக ஜனாதிபதி கொண்டு போகணுமென்ற ஒரு விழிப்புணர்வாக தான் இன்றைக்கு வந்து நாங்கள் இதில் அதையும் வந்து போலீஸார் வந்து அவைண்ட பலத்தை பயன்படுத்தி எங்களை அப்புறப்படுத்திட்டேன். அது உங்களுக்கு இப்போ மீடியாக்கள் உங்களை யூடியூப்பாக்கள் உங்களும் தெரியும். உங்களையும் அதில் அனுமதிக்க இல்லை. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் அவை கூட போராட்டங்களை நடத்தி தான் இந்த ஆட்சியை வந்தது.
மற்ற இன நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் சொல்லி கொண்டு இருக்கிற வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு தர்றதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்றதை இதில் வந்து தெரிவிச்சுக்கணும். சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நிகழ்வுகள் என்ன மாதிரி நடைபெற்றன்னு சொல்லி. எங்களுக்கு மயிலடி துறைமுகத்துக்குள்ள உள்ளுக்க போகிறதுக்கு அனுமதி கிடைக்கல, அதால் நம்ம வீடியோக்கள் போட்டுக்கொள்ள. அடுத்ததாக மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி ஆற்றிய உரையை உங்களுக்கு போட்டிருப்பேன். நிறைய கருத்துக்கள் தெரிவித்திருந்தார். தமிழ் மக்கள் பிரச்சனைகள் சார்ந்தது, தமிழ் மக்கள் சார்ந்த அரசாங்க அலுவலகம் அது சார்ந்த விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தால். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் செம்மணி தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்த பேர நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதுக்கு அடுத்ததாக முக்கியமான பிரச்சனை கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக நிறைய சர்ச்சைகள், நிறைய கருத்துக்கள் எல்லாமே இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து வந்து கொண்டிருக்கும். அண்மையில் கூடி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் இந்த மாநாட்டில் இந்த கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய முகமாக ஜனாதிபதி அவர்கள் ஒரு சில கருத்துக்கள் இன்றைக்கு சொல்லியிருந்தார். அதாவது கச்சத்தீவு மட்டுமில்லை, அந்த வான்பரப்பு அதுகள் எல்லாமே எங்களுக்குரியதுன்னு சொல்லி, இலங்கை நாட்டுக்குரியன்னு சொல்லி ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தால் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களை பார்க்குற ஆட்கள் உங்களோட கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ஸை சொல்லிக்கொள்ளுங்க. சரி, ஓகே, அவ்வளோ தான் அதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஎஸ் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.